Hello everyone, நான் கார்த்தி and hello my dear JK Squad. Women's T20 World Cup இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ்ல நடந்து கொண்டிருக்கிற இந்த டைம்ல இன்றைக்கு இந்தியன் உமன்ஸ் டீமுக்கும் பாகிஸ்தான் உமன்ஸ் டீமுக்கான குரூப் ஸ்டேஜ் மேட்ச் நடந்தது. இந்த மேட்ச்ல பல்வேறுபட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு. இது எல்லாத்த பத்தி இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல நீங்க இனிமே இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி JK Squadலையும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அப்பதான் இந்த உலகத்துல நடக்கிற முக்கியமான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஒவ்வொரு நாளும் வீடியோல கொண்டு என்னால உங்கள்கிட்ட சேர்க்க முடியும். இந்த அற்புதமான அண்ட் ஆக்ரோஷமான போட்டியில டாஸ் வின் பண்றாங்க இந்தியா வின் பண்ணி பேட்டிங் எடுக்கிறாங்க. இந்தியாவுக்காக ஓபனிங் இறங்கினது ஷஃபாலி வர்மாவும் ஸ்மிருதி மந்தானாவும் தான். சொன்னா நம்ப மாட்டீங்க, ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பாலே ஷஃபாலி வர்மா ஸ்ட்ரைட்டா பேட்ட விட்டாங்க. அவன் பவருக்கு பந்து சும்மா தெரிஞ்சிச்சு. இப்படி இந்த முக்கியமான போட்டியின் முதலாவது போலே 6 அடிச்சிருந்தாங்க ஷஃபாலி வர்மா. ஃபர்ஸ்ட் ஓவரை போல் பண்ண பாகிஸ்தான் சைட்ல இருந்து வந்தது சாடியா என்ற போலர். சும்மா சொல்லக்கூடாது, அதுக்கு பிறகு சொன்ன இடத்திலே வச்சாங்க மிச்சம் உள்ள போல்ஸ் எல்லாம். சாடியா 5வது போல்ல ஷஃபாலி வர்மா ஸ்ட்ரைக் பண்ண பார்த்தாங்க. ஷஃபாலி வர்மா ஃபர்ஸ்ட் ஓவர்லயே அவுட். என்னதான் ஃபர்ஸ்ட் ஓவர்ல 6 அடிச்சிருந்தாலும் அதுக்கு பிறகு சாடியா செம்மையான ரிவெஞ்சை எடுத்திருந்தாங்க. அப்புறம் அங்கால பேட்டிங்ல குயின் ஸ்மிருதி மந்தானா கிளாசிக்கான டிரைவ்ஸ் மூலம் பவுண்டரிஸை தறிக்க விட்டாங்க. 1 டவுன் இறங்கின ஜெமீமாவால எந்த ஒரு பெரிய ரன்ஸையும் ஸ்கோர் பண்ணலாம் போயிட்டு அப்ப ஒரு ரன்னுக்கே தாஸ்மியா போட்ட போல அடிக்க ட்ரை பண்ணி கச்சை கொடுத்து அவுட் ஆகி போயிட்டாங்க. ஆனா அந்த கட்ச் சும்மா ஈஸியான கட்ச் இல்லைங்க, சூப்பரான ஒரு எஃபர்ட்டை போட்டு பிடிச்சிருப்பாங்க நட்டாலியா. என்னதான் நீங்க ஒரு பக்கம் விக்கெட்ஸ் எடுத்தாலும் மற்ற பக்கம் நான் தாண்டா குயின் என்ற மாதிரி ஸ்மிருதி மந்தானா அங்கால சைட்ல பவுண்டரிஸை தறிக்க விட்டு கொண்டிருந்தாங்க. எப்படி ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஓடிஐல சுமன் கில் இருந்தாரோ அதே மாதிரி ஒரு ரோலை தான் ஸ்மிருதி மந்தானா இந்தியாவுக்காக இந்தியன் மேட்ச்ல செஞ்சிருந்தாங்க. இப்படி மேட்ச் போய் கொண்டு இருக்க ஸ்மிருதி மந்தானாண்ட 27 ரன்ல ஒரு கஷ்டமான கட் சான்ஸை கொடுத்திருந்தாங்க பாகிஸ்தான் டீமுக்கு. இப்படிப்பட்ட ஃபார்முலா உள்ள பிளேயர்ஸுக்கு இப்படி சான்சல் வரைக்கும் அதை கட்டாயம் பிடிச்சிருக்கணும். என்னதான் அது கஷ்டமான சான்ஸா இருந்தாலும் அதை ட்ரை பண்ணி பிடிச்சிருந்தா மச்சியே மாத்தி இருக்கலாம். ஆனா அந்த கட்சை கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி விட்டுறாங்க. 2 டவுன் இறங்கின இந்தியா கேப்டன் கவுரும் ஸ்மிருதி மந்தானாவும் சேர்ந்து இந்த பயங்கரமான மேட்சுக்கு தேவையான முக்கியமான பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணினாங்க. கிடைக்கிற எல்லா லூஸ் பாலையும் பவுண்டரியை நோக்கி தெரிக்க விட்டாங்க. அப்பப்ப அதிரடியான பேட்டிங்கால சில போல்ஸ் பவுண்டரி லைனை தாண்டியும் போய் விழுந்தது. இப்படி ஓபனிங் இறங்கினதுல இருந்து நல்லா விளையாடின ஸ்மிருதி மந்தானா 34 போல்ல 50 ரன்ஸ் கம்ப்ளீட் பண்றாங்க. ஸ்மிருதி மந்தானா 55 ரன்ஸ் அடிச்ச பிறகு ஒரு லட்டு மாதிரி கட்சை பாகிஸ்தான் ஃபீல்டர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. அதுவும் பவுண்டரி லைன்லயே அந்த கட்சை பிடிக்காம விட்டது மட்டும் இல்லாம அந்த போலை 6 லைன் இழுத்துறாங்க பாகிஸ்தான் ஃபீல்டர். இதனால ஸ்மிருதி மந்தானா கிடைச்ச 2வது சான்ஸை மிஸ் பண்ணிருந்தாங்க பாகிஸ்தான். என்னதான் இந்த மேட்சுக்கு தேவையான முக்கியமான பார்ட்னர்ஷிப்பை கவுரும் ஸ்மிருதி மந்தானாவும் சேர்ந்து பில்ட் பண்ணினாலும் அந்த பார்ட்னர்ஷிப்பும் ஒரு கட்டத்துல முடிவுக்கு வந்தது. 68 ரன்ஸ் அடிச்சிருந்த ஸ்மிருதி மந்தானா கடைசியில ஒரு கட்சியில அவுட் ஆறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, 2 சான்ஸை மிஸ் பண்ணினாலும் இந்த கட்ச் ரொம்பவே கஷ்டமான கட்ச் தான். அதை ரன்னிங்ல எடுத்திருந்தாங்க பாகிஸ்தான் ஃபீல்டர். அதுக்கு பிறகு கேப்டன் கவுர் 36 ரன்ஸ்ல அவுட் ஆக தொடர்ச்சியா விக்கெட்டும் போக தொடங்குது இந்தியாவுக்கு. இப்படி இந்தியா ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டிருந்த அந்த டைம்ல தான் வராங்க விக்கெட் கீப்பரான ரிச்சா கோஸ். இப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டிருந்த இந்தியாவை அதிரடியான பேட்டிங் மூலம் 17 பால்ஸ்ல 34 ரன்ஸ் அடிச்சு ஒரு குட்டி கேமியோ இன்னிங்ஸை கொடுத்திருந்தாங்க ரிச்சா கோஸ். இப்படி இந்தியா 20 ஓவர் முடிவில் 170 ரன்ஸ் எடுத்திருந்தாங்க 6 விக்கெட் இழப்புக்கு. இப்ப தன்னுடைய டர்ன் என்ற மாதிரி சேஸ் பண்ண களமிறங்குறாங்க பாகிஸ்தான். 171 ரன்ஸ் என்ற டார்கெட்டை பிக்ஸ் பண்ணிட்டு பாகிஸ்தானுக்காக ஓபனிங் இறங்கின முனிபா அலி ரொம்பவே பொறுமையாவும் நிதானத்தோடையும் இந்த மேட்சை சேஸ் பண்ண தொடங்குறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டா குல் ஃபெரோசாவும் கொஞ்ச நேரத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க. இப்படி போய்கொண்டிருந்த டைம்ல குல் ஃபெரோசா டிப்தி சர்மா போல்ல அவுட் ஆகிறாங்க. இதுக்கு பிறகு நல்லா விளையாடி கொண்டிருந்த முனிபா அலியும் ஒரு சரியான கம்யூனிகேஷன் இல்லாம ரன்னோட வலிக்கிட்டு ரன் அவுட் ஆகிறாங்க. அதுக்கு பிறகு பேட்டிங் எந்த பிளேயர்ஸாலையும் சொல்லிக் கொள்ற அளவுக்கு எந்த விதமான ஸ்கோரும் ஸ்கோர் பண்ண முடியல. கடைசியா அலியா ரியாஸ் 17 போல்ல 18 ரன்ஸ் அடிச்சாங்க. இப்படி தங்களுடைய போலிங்கால பாகிஸ்தான் உமன் டீமை கட்டி போட்டு வச்சிருந்தாங்க இந்தியன் டீம். குறிப்பா போலிங்ல சொல்ல போனா டிப்தி சர்மா 4 ஓவரை மட்டும் போட்டு 10 ரன்ஸை கொடுத்து 5 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க. இவ அடுத்த விக்கெட்ஸ் எல்லாமே மிகப்பெரிய விக்கெட்ஸ் தான் எடுத்திருந்தாங்க. அதோட ஸ்ரீசரணியும் 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க. இப்படி மொத்த பாகிஸ்தான் டீமையுமே 17 ஓவர்ல 106 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆகியிருந்தாங்க இந்தியா. இப்படி தங்களுடைய பெஸ்ட்டை போலிங்லையும் பேட்டிங்லையும் கொடுத்த இந்தியா கடைசியில 64 ரன்ஸால பாகிஸ்தானை வின் பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி தொடர்ச்சியான ஸ்போர்ட்ஸ் கண்டென்ட் அதோட இந்த உலகத்தில் நடக்கிற முக்கியமான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து எங்களோட யூடியூப் சேனல்ல பார்க்கணும்டா கார்த்தி JK யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் ஒவ்வொரு நாள் போடக்கூடிய வீடியோஸை யூடியூப் அல்கோரிதம் உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கும். அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.